குருதி பண்ண ட்ரெய்லர் எனக்கு தெரிஞ்சிச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணால் ஒரு 500 ஃபீட் 600 ஃபீட்னு வச்சுங்களேன். நீ எடுத்தீங்கன்னா அது திரும்ப ரீவைண்ட் பண்ணுறதுலாம் சிரமம். ஸோ அதில் பார்க்கும்போது சென்சார் சர்டிஃபிகேட் வந்துருச்சு. சென்சார் சர்டிஃபிகேட் இருக்குது. அதுக்கப்புறம் ராஜ்கமல் கமல்ஹாசனின் ராஜ்கமல் வழங்கும் டெக்ஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பிளாங்க். ரீல் என்ன சொல்லுவாங்கன்னா பிளாங்க்னு ஒன்று சொல்லுவாங்க. பிளாங்க் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா ரீலுக்கு முன்னால் ஒரு 30 ஃபீட் 50 ஃபீட் எதுக்குன்னா நீங்கள் வந்து ப்ரொஜெக்டரில் த்ரெட் பண்ணும்போது த்ரெட்டிங் வாங்க நீங்கள் ஒரு பாயிண்டில் வச்சு அது உள்ளே போயிட்டு அப்போ அது ஒரு அமௌண்ட் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக படம் இருக்குது அதை போட முடியாது. ஸோ பிளாங்க் எம்டி வச்சு அதுக்கப்புறம் அதை கனெக்ட் பண்ணி தான் போடுவாங்க. அப்புறம் பிளாங்காக இருக்குது. ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கையில் கிறுக்கியிருக்காங்க. நான் எடுத்து பார்க்குறேன் பிளாங்காகவே இருந்துருக்கு. நம்ம மிஸ் பண்ணிட்டு சரி ஏதோ தப்பான பிரிண்ட் வந்துச்சு போல, சென்சாருக்கு பிறகு பிரிண்ட்டே ஆகலை போல் அப்படின்னு நினச்சி நான் கொஞ்ச நாள் அந்த பிரிண்ட்டை வச்சுட்டேன். ஏன்னா ரீவைண்ட் பண்ணுறதெல்லாம் சிரமமாக இருக்கும். அப்புறம் ப்ராப்பராக ரீவைண்டிங் டேபிள் இதெல்லாம் செட் பண்ணி ஒரு நாள் வந்து எல்லாத்தையும் ட்ரெய்லர்ஸ் ரீல்ஸ் ஏன்னா ரெகுலராக ரீவைண்ட் பண்ணும். ஸோ சில நாள் ஒரு மெடிடேஷன் மாதிரி வச்சுக்கோங்களேன். எல்லா பிரிண்ட்ஸையும் எடுத்து ஒரு 1 day 2 days அதை எடுத்துக்கும். ஏன்னா ரீவைண்ட் பண்ணி வைக்கலைன்னா இட் வில் கோ அப்படிங்கிறது. ஏன்னா எதில் எங்கே வினிகர் சிண்ட்ரோம் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அது ஒரு தடவை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். கேட்டலிஸ்டிக் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ அப்படி பண்ணும்போது சரி இது ஃபுல்லாக பார்ப்போம் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். ஒரு கட்டத்துக்கு மேலே ட்ரெய்லர் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் பெரிய ஒரு பிளாங்க்.